அண்மை செய்தி புழல் சிறையில் செல்போன் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சிறை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்காக வந்தது. அப்போது பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் உள்ளிட்டோரின் உடல்நிலை தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் அளித்த அறிக்கையை கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் தாக்கல் செய்தார். அதில் பிலால் மாலிக் உடலில் கடுமையான காயங்கள் இருப்பதாகவும் பன்னா இஸ்மாயில் மற்றும் மற்றொரு கைதியின் உடலில் லேசான காயங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாதிட்ட கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த வேலூர் சரக சிறைத்துறை டிஐஜி சண்முகசுந்தரம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் புழல் சிறை வளாகத்திற்குள் கண்டறியப்பட்ட தொடர்பாக விசாரணை நடத்த உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மூவரும் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் சரக டிஐஜியின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.